ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு ராஜுவோட அம்மா கிட்ட ராஜுவோட உண்மை, அதாவது வாங்கணுமா அந்த நகை யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாகணுங்கிறதுக்காக இவர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறதும், கையை ஓங்குறதும், அவங்க போய் தொபுக்கடின்னு விழுவதும், ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் போதும்ப்பா சாமி, இதை ஒரு வாரமாக வச்சு தேய்க்கிறீங்களேடாப்பா, வேறு சீன் எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி தள்ள கடைசியில் கோவத்தில் பொங்கி எழுந்துட்டாங்க. அதாவது யார், ராஜுவோட அம்மா இல்லைங்க, ராஜுவோட சித்தி. இந்த நகையை வேற யார்ட்டையும் கொடுக்கல, உங்கள் பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருக்காங்க, ராஜுகிட்ட தான் இருக்குன்னு விஷயத்த சொல்ல ஷாக் ஆகிட்டாங்களாமா. ஷாக்கா குறை இந்த உண்மை வெளியே வரணும்னு நீ இவ்வளோ ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ராஜு டியூஷனில் சொல்லி கொடுத்துருக்க வீட்டுக்கு இவங்க ராஜோட சித்தப்பா போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை பார்க்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஓடி பிடிச்சி ஒளிஞ்சிருக்க கணக்காக இவங்க ஒளிஞ்சிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா கீ எடுக்க வரேன் மறுபடியும் வர இவங்க பார்க்க அங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா, ராஜோட அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிள்ளைய டியூஷனுக்கு எடுக்க விட்டுருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருந்தேன் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டார். சரி கேட்டதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஐயோ இந்த ஆள் வந்து கம்முன்னு இருக்க மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் விஷயத்த சொல்ல இதை பார்த்தோன்னே உரண்டை இழுக்கிறாங்க நம்ம பாண்டியனுக்கு எந்த உண்மையும் தெரியாது வேற. அதுக்கப்புறம் நம்ம ராஜு குடுக்குடுன்னு ஓடியாந்து நிற்கிறாங்க. நம்ம மீனாவும் பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்க நான் டியூஷனுக்கு போகிற விஷயம் தெரிஞ்சு போச்சு எங்கள் சித்தப்பாவுக்கு, இதை வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு மீனாவுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. ஏன்னு கேட்குறீங்களா, இந்த ஆள் தான் எது நடந்தாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி சொந்த செலவில் சூனியம் வைக்கிற கணக்கா என்னையே இழுப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஐயோ போச்சே என் தலை ஊரில் போகுதேன்னு சொல்லிட்டு இவங்க பீதியில் இருக்காங்க. டியூஷன் விஷயத்தை ஆரம்பிச்சது யாரு, நம்ம மீனா. அதனால மீனாவை தான் வச்சு செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஐ எம் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க.